லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வரவங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக ஒட்டி கொடுத்துருவாங்க. இது ஐஃபோன் டிஸ்பிளே, ஐஃபோன் 6 காம்போ டிஸ்பிளே. இது ஐஃபோன் 6 வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே வித் ஃப்ரேமுங்க. நெட்வொர்க் ஐசி ப்ராப்ளம்னா நெட்வொர்க் ஐசி ரீபால் பண்ணிக்கலாம். அந்த லெவலும் கூட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதுக்கு டைம் வேணும். 1 டே டைம் எடுத்து தான் பண்ண முடியுங்க. இப்போ Y20 மாடலுக்கு காம்போ மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு, அந்த கஸ்டமருக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தென்றல். தமிழில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் கிட்டே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்மார்ட் ஃபோனை கீழே போட்டுருவோம், டிஸ்பிளே போயிடும், டச் போயிடும், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நீங்கள் அப்படி டச் போயிடுச்சு அப்படின்னா மாத்திரக்கு குறைஞ்சது 2000 ரூபா இன்றைக்கி செலவாகுது. ஆனால் இங்கே ஒருத்தர் ஜஸ்ட்டு 50% எங்கே எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறீங்க அதுலேருந்து 50%லேயே அது சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியமோ, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நம்ம புளியம்பட்டியில் பார்த்தீங்கன்னா மொபைல் டிஸ்பிளே வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நீங்கள் மாற்றி தரீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். இது எந்த அளவுக்கு முடியுது, எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி? வணக்கங்க. புளியம்பட்டி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மொபைல் சர்வீஸ் சென்டருங்கிறது 10 வருஷமாக மொபைல் இந்த ஃபீல்டில் இருக்கிறேங்க. ஆல் மொபைல் சர்வீஸ் சென்டருங்க. A to Z மொபைல் சர்வீஸ் சென்டருங்க. ஐஃபோன் முதல் கொண்டு எல்லாமே சர்வீஸ் பண்ணுவோங்க. இதில் வந்து எல்லா டிஸ்பிளேயுமே நம்மக்கிட்ட கையில் ஸ்டாக் இருக்குதுங்க. ஒரு எந்த டிஸ்பிளேயுமே கோயம்புத்தூர் போய் வாங்கிட்டு வரணுங்கிறது கிடையாது. உடனுக்குடன் சர்வீஸ் செய்துட்டுருக்குறேங்க. முதல்ல வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு கொண்டு இருக்கிறது வந்து இந்த மொபைல் ஃபீல்டு ஒன்று தாங்க. மொபைல் இல்லாத உலகம் யாருக்கிட்டையுமே இல்லை. இப்போ அந்த சமயத்தில் ஒரு மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுங்கிற சமயத்தில் ஒரு கஸ்டமர் வந்து தேடி வரும்போது அவங்களுக்கு உடனடி சர்வீஸ் செய்து கொடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்காக தான் இந்த இடம் நம்ம கொடுக்குறோங்க. ஒரு பொங்கலுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அப்போ அனைத்து விதமான மொபைலுக்கு இந்த மாதிரி மொபைல் இப்படி சல்லியாக உடஞ்சி கொண்டு வந்திருந்தாலுமே அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுக்குறதாங்க நம்ம அரிய மொபைல்ஸ். எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு பாருங்க. இதை நம்ம டிஸ்பிளே மாற்றி பக்காவாக கொடுக்கணும், புதுசு மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. அதுதாங்க நம்மளோட வேலைங்க. இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா மொபைலில் மைக்கு, ஸ்பீக்கரு, ரிங்கருங்க, இந்த மாதிரி மொபைல் லாக்கு, இந்த மாதிரி A to Z மொபைல் லாக்கில் ஒரு வேளை பேட்டர்ன் மறந்துட்டாலும் சரி, மெயில் ஐடி மறந்துட்டாலும் சரி, அதுக்குன்னு தனியாக ஃப்ளாஷிங் பாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. கம்ப்யூட்டரில் எல்லாமே ஃப்ளாஷிங் பண்ணி ஃப்ளாஷிங் A to Z அப்போவே உடனுக்குடனே பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறனால அந்த மொபைல் புளியம்பட்டியில் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குங்க மற்ற கஸ்டமருங்களுக்கு. சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் அதுக்கும் எக்யூப்மெண்ட் கையில் வச்சுருக்குறேங்க. நேற்றும் கூட ஒரு ஐஃபோன் 6 ஒரு காம்போ மாற்றணுங்க. ஓகே, இது ஐஃபோன் 6ஓட காம்போங்க. இந்த காம்போ எல்லாமே கையில் இருக்குங்க. டிஸ்பிளே ரெடியாக கையில் வச்சுருப்போங்க. எல்லா மாடல் டிஸ்பிளேயுமே நம்மகிட்ட இருக்குது. அது வெளியில் போய் உடனே டைம் கேட்டு இந்த மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. கையில் எல்லாமே டிஸ்பிளே நேருக்கு நேராக கஸ்டமருக்கு முன்னாடியே ஒரு 6 மணி நேரத்துலேயே ரெடி பண்ணி கொடுக்குற அளவு தான் நம்ம அரி மொபைல் சர்வீஸ் சென்டருங்கிறது ப்ராப்ளம் ஆகிருக்குதுங்க. 9 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேங்க. புளியம்பட்டிக்குள்ளே வந்து ரியல்மி நாஜா 20ன்னு ஒரு மாடலுங்க. இந்த மாடல் வந்து டச் டிஸ்பிளே 2 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என்னென்னா ஸ்க்ரீன் நல்லா இருக்குது, உள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் தெளிவாக இருக்குது, மேலே இருக்கிற டச் கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்குங்க. வெறும் டச் கிளாஸ் மட்டும் தனியாக மாத்திரக்கு செப்பரேட்டாக மிஷின் ஒன்று வந்திருக்குங்க. அது வந்து இங்கே அந்த ஃபெசிலிட்டி இல்லைங்க. கோயம்புத்தூர்ல கொடுத்து நானே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த மிஷின் நம்மளே வாங்கிக்கிறதுனால அந்த டச் கிளாஸ் மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த உடஞ்ச டச் மேலே இருக்கிற கிளாஸ் மட்டும் தனியாக செப்பரேட்டாக மாற்றுற மிஷின் நம்மகிட்ட இருக்குங்க. இப்போ காம்போவாக மாற்ற தேவையில்லை, காம்போவாக மாற்ற வேண்டியது அவசியம் இல்லைங்க. அது உள்ள இருக்கிற ஸ்க்ரீன் தெளிவாக இருக்கணுங்க. உள்ள ஸ்க்ரீன் வந்து தெளிவாக எழுத்து லெட்டர்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு டச்செல்லாம் வேலை செஞ்சதுன்னா டச் கிளாஸ் மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மிஷின் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குங்க. இப்போ நம்ம புளியம்பட்டியில் ஃபஸ்ட்டு முதல் முறையாக இந்த மிஷின் டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜும் உங்களுக்கு ஆமாங்க, சர்வீஸ் சார்ஜும் கம்மியாகுங்க, கஸ்டமருக்கும் வாக்கபிளுங்க, அவங்களுக்கும் பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நம்ம இந்த ஓசியை போங்க, ஓசியங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதையே டச் கிளாஸ்ன்னு தனியாக சொல்ல மாட்டாங்க. இது ஓசியை பண்ணுறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓசியன்னா டச் கிளாஸ் உடஞ்சிருக்கிறத மட்டும் மாற்றுறது. இப்போ ஸ்க்ரீனு செட்டாக மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துடுங்க.
அந்த டிஸ்பிளே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இது வந்து அப்படியே ஆமாம், டிஸ்பிளே டச் ரெண்டுமே. இது வந்து ஃபஸ்ட்டு காப்பிங்க. இது வந்து டச்சுங்களா பின்னாடி இருக்கிறது? இது ஸ்க்ரீனுங்க, டிஸ்பிளேங்க. இது முன்னாடி இருக்கிற டச் கிளாஸுங்க. ஓ சரி சரி சரி. இப்போ 2 செட்டாக வர்றது புதுசுங்க. இது புது டிஸ்பிளே நம்மகிட்ட கையில் இருக்குங்க. இப்போ வந்து டச் கிளாஸ் தனியாக மாற்றோம்னா அதுக்கு கிளாஸும் நம்மகிட்ட கையில் இருக்குங்க. ஓ இதாங்க இந்த கிளாஸுங்க. இந்த உடஞ்ச கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது கிளாஸ், நியூ கிளாஸ் வச்சு மிஷினில் வச்சு பஞ்சிங் பண்ணணுங்க. இது வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்குங்க. இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு டெம்பர் மாதிரியே இருக்குது. டெம்பர் கிளாஸ் மாதிரியே தான் இருக்குங்க. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொரில்லா கிளாஸுங்க. இது ஓகே ஓகே ஓகே. இது வித் ஓசிஐ சீட்டோட வருங்க. அப்புறம் நம்ம இந்த உடஞ்ச டிஸ்பிளே வந்து செப்பரேட்டாக அறுத்து பண்ணுறதுக்குங்க இந்த மிஷின்னு ஒன்று இருக்குங்க. இது தனியாக செப்பரேட்டாக அறுக்கிறதுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேமுக்குள்ளே வச்சு இது 1.5 மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்குங்க. ஆனால் கஸ்டமருக்கு அந்த ஒரிஜினாலிட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே வச்சு தான் நம்ம அந்த கிளாஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுவோங்க. இப்போ நிறைய டச் மொபைலு கீழே போட்டு உடஞ்சதுக்கப்புறம் நம்ம டச் டிஸ்பிளே காம்போ தான் மாற்றிட்டு இருக்காங்க. ஆமாங்க. அப்போ டூப்ளிகேட் போடும்போது மறுபடியும் ஒரு ஒரிஜினலாக வரும்போது 10 டைம் போட்டால் உடஞ்சி இதாகுது. ஆனால் டூப்ளிகேட் போடும்போது ஒரு டைம் 2 டைம்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். பட் இப்படி மாற்றும்போது அந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு? 99% எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இது வந்து இருக்க போகிறது அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே தான் உள்ளே இருக்கிறதுங்க. நம்ம மாற்றுறது இந்த கிளாஸை மட்டும்தான் மாற்றுறமே தவிர உள்ள ஸ்க்ரீன் மாற்ற போகிறது இல்லை. அப்போ அதை உங்கள் டிஸ்பிளே என்ன வேலை செஞ்சுருக்குதோ அதே வேலை கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் உடையிற வரைக்கும் வேலை செய்யறதுக்கு அந்த டவுட் தான். ஒன்று பிரைட்னஸ் நார்மலாக இருக்காது. சரிங்க. செகண்ட் டைம் டூப்ளிகேட் போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் கீழே போட்டாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே கிராக் விழுந்துரும், உடஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இல்லைங்க, மாற்றினதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எல்லாம் வராதுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே மட்டுமே இந்த கிளாஸ் மட்டும் மாற்றணுங்கிறது இல்லை, காப்பி டிஸ்பிளேவாக இருந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போ அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரியல்மி 5ங்கிற ஒரு நாஜா 20 இது வந்து ஒரு 4-5 மாடலுக்கு சேருங்க இந்த டிஸ்பிளே. இந்த மாடல் இந்த ஸ்க்ரீனு டூப்ளிகேட் டிஸ்பிளேவாக இருந்தாலுமே இந்த கிளாஸ் உடஞ்சிருந்தாலுமே அதுக்கு கிளாஸ் தனியாக மாற்றிக்கலாம். அதுவும் லைஃப் வருங்க, அதனால எந்த பிரச்சனையும் வராதுங்க. இது ரியல்மி நாஜா 20ங்க. இந்த மாடலுக்கு நம்ம டச்சு தனியாக மாற்றினா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. ஓகே. இப்போ நம்ம அப்படியே ஒரு மொபைல் ஓசியாக பண்ணோம்லங்க டச்சு, அந்த டச்சு வந்து மிஷினுக்குள்ளே வச்சுருக்குறோம். வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அது மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இங்கே ரெடின்னு வந்துடுச்சு. ரெடின்னு வந்துடுச்சுன்னா அந்த நம்ம காம்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த காம்போ நம்ம வெளியே எடுக்கிறோம். அந்த காம்போ எடுத்தோம்னா உள்ள இருக்கிறது அந்த உடஞ்ச கிளாஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கிளாஸாக வந்துடுங்க. பஞ்சிங் பண்ணி அழகாக வந்துடும். இப்போ நான் இந்த டிஸ்பிளே வந்து டச் டிஸ்பிளே 2 சேர்ந்து உடஞ்சிருக்குங்க. சல்லியாக உடஞ்சிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் புது டிஸ்பிளே நம்ம மாற்றுறோம். விவோ Y20ன்னு ஒரு மாடலுங்க. இந்த மாடலுக்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தனியாக இருக்குது, நம்ம லோக்கல் டிஸ்பிளே தனியாக இருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட்டு காப்பி டிஸ்பிளேங்க. இது வந்து இந்த குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு காப்பிங்க. இந்த டிஸ்பிளே நம்மக்கிட்ட கையில் இருக்குது. லோக்கல் டிஸ்பிளேவும் கையில் இருக்குங்க. இது லோக்கல் டிஸ்பிளே, அதாவது காப்பி டிஸ்பிளே. இது வந்து இந்த டிஸ்பிளேக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இது பிரைட்னஸ் எடுத்து கொடுக்கும். இப்போ செட்டு கூட வந்து ஒரிஜினாலிட்டியோட ஒரு 10% கம்மியாக இருக்குங்க. இது வந்து ஒரு 80% இருக்குங்க. அதுதான் டிஃப்ரெண்ட்டுங்க. அது எப்படி ஆன் ஆகுதா இல்லையான்னு இப்போ நம்மளுக்கு தெரியும். விவோ இது காப்பி டிஸ்பிளேங்க. இந்த மாதிரி நியூ டிஸ்பிளேவே சேஞ்ச் பண்ணலாங்க. எல்லா மொபைல் சர்வீஸும் நம்மகிட்ட அவைலபிளுங்க. எல்லா டிஸ்பிளேயுமே கையில் இருக்குது. வெளியில் எங்கே போய் மாற்றணுங்கிறது இல்லை. அதுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளேவும் இருக்குது, காப்பி டிஸ்பிளேவும் இருக்குங்க. A to Z இதில் விட ஒரிஜினல் வித் ஃப்ரேமோடையுமே இந்த மாதிரி டிஸ்பிளே கிடைக்குங்க. இந்த ஃப்ரேமோடையும் கூட இந்த மாடலுக்கு டிஸ்பிளே தனியாக கிடைக்குங்க. அது பர்டிகுலராக ஒவ்வொரு கஸ்டமர் வேணும்னு சொன்னால் மட்டும் அது வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து விவோ Y20ங்க, காப்பி டிஸ்பிளேன்னு சொல்கிறதுங்க. இந்த காப்பி டிஸ்பிளேவும் நல்லா தான் இருக்குங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளேவே வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த டிஸ்பிளே பொருந்தாதுங்க. இந்த டிஸ்பிளே வந்து நார்மலாக யூஸிங் பண்ணிக்கலாமே தவிர நம்ம ஸ்பீட்னஸ்க்கு இந்த டிஸ்பிளே சூட் ஆகாது. இது வந்து காப்பி டிஸ்பிளே. இப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே நான் போட்டு காமிக்கிறேன். இந்த பிரைட்னஸ் அதில் வராதுங்க. இதுதாங்க வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு காப்பிங்க. அதாவது செட்டு கூட வந்து ஒரிஜினல் கிடையாது. இது வந்து நம்ம செட்டுக்கு அடுத்த டிஸ்பிளேன்னு சொல்கிற டிஸ்பிளே இந்த டிஸ்பிளேங்க. இந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டியில் வராது. அதே மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் லோக்கல் வேணுனாலும் லோக்கல் மாற்றிக்கலாம், காப்பி வேணுனாலும் காப்பி மாற்றிக்கலாம். எல்லா டிஸ்பிளேயும் கையில் இருக்குங்க. ஒரு சாம்பிள் வீடியோக்காக தான் இந்த டிஸ்பிளே காமிக்கிறேனே தவிர மற்றபடியே எல்லா டிஸ்பிளேயுமே இந்த மாதிரி கிடைக்குதுங்க. பாருங்க, விவோ Y12ங்க. இது விவோ Y12ஓட டிஸ்பிளே. விவோ ரியல்மி 5 காம்போ டிஸ்பிளே. இது ஐஃபோன் டிஸ்பிளே, ஐஃபோன் 6 காம்போ டிஸ்பிளே. இது ஐஃபோன் 6 வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே வித் ஃப்ரேமுங்க. இது ஐஃபோன் 6s ப்ளஸ் காம்போ.
இந்த மாதிரி எல்லா டிஸ்பிளேயுமே நம்மக்கிட்ட கையில் இருக்குங்க. இது வந்து சாம்பிளுக்காக தான் காமிக்கிறேனே தவிர இன்னும் முழுக்க டிஸ்பிளே வந்து இல்லை பாக்ஸ்குள்ளே வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த விவோ Y20 மாடலுக்கு காம்போ மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு, அந்த கஸ்டமருக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. நம்மளது வந்து டிஸ்பிளே மட்டும் தனியாக மாற்றுறதில்ல, வர கஸ்டமருக்கு டெம்பர் கிளாஸும் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு ஏதாவது மொபைல் சர்வீஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஷேரிங் எங்கிட்ட காமிச்சிங்கன்னா சர்வீஸில் பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி கொடுப்பேங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வரவங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக ஒட்டி கொடுத்துருவாங்க. அது என்ன மாடல் இருந்தாலும் சரி வாங்கி டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடுத்துடலாங்க. இது வந்து பொங்கலோட ஸ்பெஷல் ஆஃபருங்க. இப்போ வந்து 2 மொபைல் டிஸ்பிளே மாற்றி வச்சுருக்குறேங்க. இந்த கஸ்டமர் வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னாங்க. ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேங்க. இது ஆனா 6X ஒரு மாடலுங்க. டிஸ்பிளே டச்சு மாற்றி வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு காப்பிங்க பக்காவாக வேலை செய்யுங்க. பேக்கிங் எல்லாம் பக்காவாக தெளிவாக இருக்குங்க. மாற்றினதே தெரியாத அளவுக்கு தான் மாற்றி வச்சுருப்போம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, J7 ப்ரைம்னு ஒரு மாடலுங்க. இந்த மாடல் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான் மாற்றிக்கிறேங்க. கிளாஸ் காம்போங்க. இது மாற்றி வச்சுக்கிறேங்க. கஸ்டமர் ஒரு டூ டேஸில் வரும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் சாம்பிளுக்காக காமிச்சிருக்கிறேன். மாற்றி வச்சுக்கிறேங்க. வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம கஸ்டமர். என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது மொபைல் லாக்கு. ஒரு மொபைல் இப்படி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மொபைல் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாக் எடுக்கிறதுக்கு உண்டான சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதுக்கு வந்து டாங்கிள், ஒவ்வொரு டாங்கிள் இருக்குங்க. UMD டாங்கிள் இருக்குது, மிராக்கல் பாக்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வச்சு நம்ம அன்லாக் பண்ணிக்கலாங்க. சர்வர் இப்போ வர ஓப்போ மாடலு, ரியல்மி மாடலு இதெல்லாமே ஆன்லைன் சர்வர் லாக்குங்க. அந்த சர்வர் லாக்கு நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்களே கோயம்புத்தூர் தான் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட வாங்கிட்டோம். அந்த ஒரு இதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணுங்க. இது வந்து மிராக்கல் பாக்ஸுங்கிறது. இதை வந்து ஆல் மொபைல் 90% இந்த மொபைலில் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிங்க. இது 100% இந்த மொபைல் UMD டாங்கில் இந்த மொபைல் எல்லாமே ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இந்த டாங்கிலால் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வாங்கிக்கிறேங்க. நானே ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் தான் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம கோயம்புத்தூர் கொடுத்து பண்ணுறப்போ வேரியன்ஸ் வர்றதுனால தான் இந்த டாங்கில் நம்மளே வாங்கியாச்சுங்க. ஆல் மொபைலுக்குள்ளோட எல்லா மெட்டீரியலுமே நம்மக்கிட்ட கையில் இருக்குது. எல்லா மொபைலில் டிஸ்பிளேயும் நம்மக்கிட்ட இருக்குது. மைக்கு, ஸ்பீக்கரு, ரிங்கரு, பேட்டர்ன் லாக்கு, FRP லாக்கு, மெயில் ஐடி லாக்கு, அப்புறம் இந்த மாதிரி A to Z மொபைலில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கையோடு பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஐஃபோன் சிப் லெவல் சர்வீஸ் முதல் கொண்டு எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஐஃபோன் காம்போ மாற்றுறது, ஐஃபோன் டிஸ்பிளே போனாலுமே டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறதுங்க, ஐஃபோன் ஐக்ளூட் எடுக்கிறது, ஐஃபோன் ஃப்ளாஷிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கு உண்டான மிஷின் எல்லாமே நம்மகிட்டே இருக்குது. உடனுக்குடனாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. எனி டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுளில் போய் ஸ்ரீ ஹரி மொபைல் சர்வீஸ் சென்டர்னு சர்ச் பண்ணிங்கனாவே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருங்க. அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்து அப்புறம் மேற்கொண்டு சர்வீஸ் வேணும்னா டேரெக்டாக இங்கேயே வாங்க. ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஒரு மொபைலில் வந்து சார்ஜர் ஏறது இல்லைன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து சார்ஜர் பின்னு ப்ராப்ளம்னா உள்ளே இருக்கிற பின்னு உடஞ்சிருக்குங்க. அந்த பின்னு வந்து 15 மினிட்ஸில் மாற்றி கொடுத்துருவாங்க. எந்த மாடல் பின்னு இருந்தாலுமே எல்லா பின்னுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. இப்போ இதுக்குன்னு தனியாக மெட்டீரியல் போய் வாங்கிட்டு வரணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. எல்லா பின்னுமே சார்ஜர் பின்னும் நம்மகிட்ட கையில் ஸ்டாக் இருக்குது. அதில் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணிடலாங்க. கஸ்டமரை வெயிட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் இன்னொன்று எப்படின்னா, இந்த மாடலில் இப்போது MI மாடலில் வந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வந்து லோகோவில் வருங்க. இந்த MI லோகோன்னு வந்து நின்றுச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃப்ளாஷ் பண்ணாலும் உள்ளே போகாதுங்க. அப்படி ஃப்ளாஷ் பண்ணி போகாத பட்சத்தில் அந்த EMC ப்ரோக்ராம் ஐசின்னு ஒன்று இருக்குது. அந்த ஐசி சிப் லெவலில் கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து 1 day டைம் வேணுங்க. இது வந்து ஜியோ மாடலுங்க. F220 ஒரு மாடலுங்க. இதுதான் மொபைலோட சர்க்கியூட்டுங்க. இந்த சர்க்கியூட்டில் தான் நம்ம ஃபோன் பேசுகிறோம், ஃபோன் பண்ணுறோம், நம்ம வீடியோ பார்க்குறோம். இந்த மாதிரி அதர் நெட்ஒர்க்லேருந்து நெட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறது பூராமே இந்த சிப்பு மட்டும்தான். மற்றதெல்லாம் வேறு எந்த விஷயம் இல்லை. மற்றதெல்லாம் இந்த பேனல்லாம் சும்மா பேருக்கு பாதுகாப்புக்காக மட்டும்தான் இந்த பேனலை தவிர மெயின் பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டு தான். இந்த மதர் போர்டில் வந்து நெட்ஒர்க் சிப்புங்கிறது இந்த சிப்பு. நெட்ஒர்க் ஐசி ப்ராப்ளம்னா நெட்ஒர்க் ஐசி ரீபால் பண்ணிக்கலாம். அந்த லெவலும் கூட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 1 day டைம் எடுத்து தான் பண்ண முடியுங்க. அப்புறம் ஆல் மொபைலுங்க, மைக்கு, ஸ்பீக்கரு, ரிங்கரு, இந்த மாதிரி A to Z இந்த மாதிரி தான் ரிங்கருங்க. இந்த மாதிரி ரிங்கருங்க கூட நம்ம கையில் ஒரிஜினல் பார்ட்ஸ் கையில் வச்சுருக்கிறோம். யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து லேட்டே கிடையாதுங்க. டைம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா முன்கூட்டியே சொல்லிடுவோம். ஒரு கஸ்டமருக்கு வந்து இந்த மொபைல் டைம் எடுத்து தான் பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி கேட்டு தான் வாங்குவோம். கேட்டு வாங்கிட்டு அந்த ஒரு நாளில் டைம் எடுத்து பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட மொபைல் சர்வீஸ் சென்டர். ஹரி மொபைலோட சர்வீஸ் சென்டரோட ஃபெசிலிட்டியே இதுதாங்க. டைமிங் கீப் அப் பண்ணி கொடுத்துருவோங்க. ஒன்றும் ஆகுமோ ஆகாத மொபைல் அது ஃபஸ்ட்டு ஒரு பார்த்ததுக்கு அப்புறமே ஒரு கிளான்ஸே சொல்லிடுவோம். அது ஆகுன்னு தெரிஞ்சால் வாங்கி வச்சு பண்ணுவோம். ஆகாதுன்னு தெரிஞ்சுன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஸ்ரீ ஹரி மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் மொபைல்லேருந்து ஹை பட்ஜெட் ஐஃபோன் வரைக்கும் எல்லா விதமான வெரைட்டியான டிஸ்பிளேவும் இங்கே வச்சுக்கிறாங்க. ஸ்டாக்கும் நிறைய வச்சுக்கிறாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக மாற்றி கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக ஸ்ரீ ஹரி மொபைல்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா புஞ்சைப்புளியம்பட்டியிலேருந்து மாதம்பாளையம் போகிற ரோட்டில் இந்த கடையோட மேப் லொக்கேஷனுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விசிட் பண்ணி பாருங்கள்.